அனைவருக்கும் இனிய பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். வெல்கம் டு பியர்மேன் குக்கிங். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம 10 கிலோ மட்டனு 10 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் வச்சு ஒரு அருமையான சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க அப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒன்றரை லிட்டர் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்ததா 1 லிட்டர் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்ததா 1.5 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருப்போம், அதையும் போட்டுக்கலாம். இது வந்து திண்டுக்கல் பிரியாணின்றதால 1.5 கிலோவே போகும். வெங்காயம் போட்டாச்சு, இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா காரத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி 1.5 கிலோ போட்டுக்கலாம். அடுத்ததா 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு, 1.5 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு 40 பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி கொட்டிடுவோம். அடுத்ததா புதினா ஒரு அரைக்கட்டு, மல்லி ஒரு அரைக்கட்டு போட்டுருவோம். அடுத்ததான் நம்ம 10 கிலோ மட்டனை போட்டுருவோம். அடுத்ததான் 300 கிராம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்ததா பட்டை ஒரு 50 கிராம், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, இது எல்லாமே சேர்த்து ஒரு 30 கிராம் எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி கொட்டிட வேண்டியதுதான். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 50 கிராம், ஜீரகத்தூள் 25 கிராம் போட்டுடலாம். இப்போ 1 லிட்டர் தயிர் ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் ஒரு 20% நல்லா வெந்துருச்சு. லெமனை ஊற்றிப்போம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 18 லிட்டர் தண்ணி ஊற்றிருப்போம். ஏன்னா ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ, 10 கிலோவுக்கு 18 கிலோ தண்ணி ஊற்றோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. வாங்க இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நம்மளோட மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்துருச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுருவோம். 10 கிலோ ஜீரக சம்பா ரைஸ். ரைஸ் இப்போ தம் போடுற பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம தம் போட்டுருவோம். 2 3 இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தம் உடைச்சிடலாம்.
சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. திண்டுக்கல் பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்தது. வேற லெவல். பீஸு கடவுள் புரிய முடியும் பீஸா. உங்களே தெரியும் பார்த்தீங்கன்னா பாரு வந்துருச்சு. அப்படியே இதே மாதிரி சூப்பரான ரெசிபியும் டிஃப்ரெண்டான லொகேஷன் அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.